இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ளே காட்டுங்க பாருங்க. நெய் ஊற்றிருக்கேன். நமக்கு கைக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கலாங்க. இது இருக்கா அதை வச்சு செய்யணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நாம தான் அடிச்சு ஊற்றி ஊற்றி செஞ்சுருவேன். நம்ம பாட்டுக்கு நெய் ஊற்றியாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை. இவங்க வீட்டில் பாதி சாம்பார் இல்லை, இருக்க வச்சு செஞ்சு கொடுப்போம் பிரியாணி. பாப்பா கேட்டிருக்கா பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. நல்லா காஞ்ச உடனே போடணும். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு ஒரு சில போட மாட்டாங்க, ஆனால் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா எனக்கு நான் எப்படி செய்வேனோ அதெல்லாம் செய்ய முடியும். போட்டா இருக்கணும். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் இடிச்சா கொஞ்சம் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இடிச்சுட்டு நல்லா சவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, வச்சுட்டு கடுக்கறியாங்க போதும். பிரியாணி நம்ம எந்தளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பச்சை மிளகாய். எனக்கு கொஞ்சம் தான் பிரியாணி செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு இந்த இவ்வளோதான். பத்திரம்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். வேறு கண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த கண்ணி கிண்டத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கும். வதங்கிறதுலாம் இருக்குது டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதோட வதங்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போதும். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணோ டேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா காரம் ஜாஸ்தியாக போடுறவங்க போட்டுக்கலாம். இது கம்மியாக செய்கிறேங்க, அதான் நாங்கள் கிளம்பிடுவோம் ஊருக்கு. புதினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இறக்கும்போது போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பாருங்க. அப்படியே வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு தேவையோ இவ்வளோதான் சிக்கன் போடணும், அவ்வளோதான் சிக்கன் போடலாம் கிடையாது. நான் 100 ரூபாய்க்கு எடுத்து கூட விதவிதமாக செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 4 துண்டு போட்டால் போதும். ஏன்னா நம்ம பிரியாணி இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். இந்த இதை வந்து கிரேவிக்கு செஞ்சு மாட்டோம். போதுமா சொல்லிக்கு பிரியாணியில் கறி அவ்வளோ சாப்பிட மாட்டோம். கொத்தமல்லி இருக்குது. கொத்தமல்லி புதினாவோட லாஸ்ட்டாக தான் இறக்கும்போது போகுது. போ பாருங்க, ஊடால வந்து என் சமையலை டிஸ்டர்ப் பண்ண நான் போடுவேன். அவ்வளோதாங்க. பாருங்க நல்லா வதக்கிடுச்சிங்களா. அப்படியே நல்லா வதக்கிட்டு நம்ம எப்பவுமே அப்புறம் வந்து இப்போ ஒன்றாவே குக்கருன்றதுனால நான் தம் போட்டு தான் செய்வேன். ஆனால் இங்கே கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா, நெய் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் எண்ணெய் ஊற்றினா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இதை நம்ம செய்கிற பொறுத்தா இருக்கு எல்லாமே. வந்து நம்ம அரிசியை போட்டு பிரியாணி அரிசி தான். நான் சம்டைம் சாதா அரிசியில் கூட செஞ்சுருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு 100 ரூபாய்க்கு கறி எடுத்தாலும் அதே பிரியாணி செய்யலாம். இது நல்லா கலர் நல்லா சூப்பராக இருக்கும். சாரி லெமன் காஞ்சது இருக்கு. கொஞ்சமாக லெமன் புரிஞ்சுக்கலாம். தயிர் இருக்கா? அதுதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கொஞ்சம் கூடுதல கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். விசில் விட போகிறது கிடையாது, அப்படி தம்மாக தான் செய்ய போகிறோம். செஞ்சால் தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு இறக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால காரம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியும் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் அவ்வளோதாங்க. இது அப்படியே வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறது. ஓகே, வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், பட்டை கிராம்பு அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. அப்புறம் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டு இதுக்கு வேறு கரண்டி இருக்காமா? இது வந்து வதக்கும். இது வந்து சிக்கன் கிரேவிக்கு நல்லா எண்ணெய் வதங்கட்டும். வெங்காயம் நிறையா போட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். சின்னங்க கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். போதும், கொஞ்சமாக தானே கிரேவி செய்யலாம், அதனால் தக்காளி போட்டாச்சு. தக்காளி செஞ்சாங்க. சட்டியில் செஞ்சால் ஏற்கனவே இன்னும் சிறப்பு எடுத்து வச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி பத்தாது, இன்னும் 2 தக்காளி அரைஞ்சிடும். நமக்கு இந்த அருவாவனை தாங்க ஒத்து வரும். இந்த கத்தி தான் நம்ம பார்ப்போம். இதே அவசரத்துக்கெல்லாம் சொன்னால் செஞ்சுக்கோங்க. நானும் அப்படி தாங்க, எங்கேயாவது வெளியில் கோயிலுக்கு இந்த மாதிரிலாம்
கிடா விட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது செய்கிறோன்னா அப்படியே அந்த ஸ்பாட்டில் அங்கேயே அரைஞ்சி செஞ்சிடும். அரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணுற வேலை கிடையாது. டக்கு 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 டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சிட வேண்டியதான். அப்புறம் உள்ள வந்துடுச்சு. உங்கள் வீட்டு கத்தியாக பார்த்தா பெருசு இருக்குது. தக்காளி பெருசு பெருசாக போடுறாங்க, அது வதங்கிடும் நல்லா. உங்களுக்கு வதங்கும் போது சின்னதாயிடும். நல்லா வதக்கணுங்க சட்டியில். இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கும். பிரியாணி முடிஞ்சா இது வதங்கிறதுக்குள்ள பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வந்து இது புதினா போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினாவெல்லாம் அப்படியே போட்டாச்சு. புதினா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் அவ்வளோதாங்க. பஸ் கொத்தமல்லி போட்டாச்சுங்களா? சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சால் போதுங்க. இது வாங்கி போடணுன்னா கிடையாது. டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. டேஸ்ட் சூப்பராக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இது வதங்கிடுச்சுங்க. இது வாங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வதக்கிட்டு அப்படியே சிக்கன் எடுத்து போட்டுருவோம். நல்லா செஞ்சு வச்சாச்சு. போட்டு சிக்கன் போட்டாச்சுங்களா? சிக்கனை போடும்போது உப்பு பாருங்கள், பத்திரம்னா போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. இதில் அளவு உங்கள் கையில் நான் எவ்வளோ எடுக்கிறேன்றதே தெரியும். உப்பு போட்டு நல்லா இருக்கும்போது அந்த மசாலாவிலையும் உப்பு இறங்கிடும், சிக்கன்லேயும் உப்புன்னு இறங்கிடும். நான் இப்படித்தான் எப்பவுமே செய்கிறது. ஏன்னா எப்பயுமே எங்கள் வீட்லேயும் சரி இந்த மாதிரி மண் சட்டியில் தான் செஞ்சு நான் 20 வருஷமாக அதான் செய்வேன். அதே மாதிரி எங்கள் பாப்பாவும் பார்த்தா எங்கள் விதவிதமாக சட்டி வாங்கி வச்சுருக்கிறா. சரி அதிலே செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு நல்லா வதங்க. காரம் போடணும், இனிமேலும் போடும். கறி நல்லா வதங்கிடுங்க. ஒரு 1/2 வேக்கர் வந்ததுக்கப்புறம் மசாலா போட்டிங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் நமக்கு இருக்கும். கறியும் வந்து அப்போ தான் பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா அந்த இதுலேயே வேகணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயிலையும் உப்புலேயுமே இந்த மசாலா அப்படியே இறங்கட்டும். ஒரு செகண்ட் அப்படியே. அவ்வளோதான். அப்படியே நல்லா கிண்டி விட்டு எல்லாம் உப்பு கலந்துடும். கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம். நான் எப்பவுமே வீட்டு மசாலா யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வீட்டு மசாலா இல்லை, அதனால் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது வெறும் மிளகுப்பொடி கொஞ்சம், வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம், அப்புறம் நான் கொஞ்சம் அரைச்சி கொடுத்து விட்ட மல்லிப்பொடி. இது வந்து குழம்பு மிளகாய். நான் எப்பயுமே வந்து இவ்வளோலாம் இது நிறைய அள்ளி போடுவோம். வீட்டில் அரைச்சி வச்சுப்போம். நம்ம கடையிலேருந்து ஏதாவது 1-2 கொஞ்சம் ஆஃபர் போடுவாங்க வச்சு எப்பயாவது யூஸ் பண்ணுவோம்லஞ்சு எப்பயுமே வந்து வீட்டு மிளகாத்தூள் தான். அதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி பத்தாது நிறையா செய்கிறவங்களுக்குலாம். இது கடையில் வாங்குற மிளகாத்தூள் எவ்வளோ உங்களுக்கு ஒரு பாக்கெட் கொஞ்சம் தான் இருக்கும். யூஸ் பண்ணாலும் வீட்டில் செய்கிற மிளகா மாதிரி வராது. நல்லா மசாலாவை கலந்து விட்டு, இது கிரேவி தான் கேட்டிருக்காங்க, குழம்பு கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்,
இந்த பாருங்க, நல்லா சூப்பராக கொஞ்சம் பசங்க சாப்பிட்ற மாதிரி வேணுமா அப்படின்னு சொன்னனால இப்படி கலக்கலம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம இறக்கும்போது தக்காளி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவளுக்கு ஏதோ போடுன்னு சொன்னால் சரி போட்டுக்கலான்ட்டு போட்டு பாருங்க, அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அது இட்லிக்கெலாம் சாப்பிட்டா தோசைக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இங்கே, இவங்க இதான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி போட்டேன், கொஞ்சம் சில்லி. நாம் எப்பயுமே 100 ரூபாய்க்கு தாங்க அவ்வளோவா எடுப்போம். 2 பேர் 3 நாள் 10 எடுக்கிறப்ப சாப்பிட மாட்டேன் சிக்கன் அவ்வளோவா. இப்போ அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அவ்வளோதாங்க. ஒரு சமையல் போட்டால் சில்லி அப்படியே செஞ்சாச்சு. சில்லியை போட்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்டு கிளம்புறது தான். தயிர் பற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதாங்க. இது வந்து வீடியோ வரும், சாப்பிட்றது வாங்க.